Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே திமுக நிர்வாகியின் உறவினர் 600 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்க உள்ள சோலார் மின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவருமான வெங்கடாசலத்தின் உறவினரான நடேசன் என்பவர் பாதரை பகுதியில் 600 கோடி ரூபாய் மதிப்பில் சோலார் மின் நிலையம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் முரங்காடு, லட்சுமிபாளையம் உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக மக்களின் அடிப்படை தேவைகளை பாதிக்கும் வகையில் மின் வழித்தடங்கள் மற்றும் மின் கம்பங்கள் அமைக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து கண்களில் கருப்பு துணி கட்டி அப்பகுதியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகி வெங்கடாச்சலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரை மிரட்டும் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆளுங்கட்சி என்ற அகந்தையில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 40-50 ஏக்கரை பாதிக்குங்க. ப்ளஸ் எல்லாமே நீரோடலே போகுதுங்க. எல்லாம் 22 kV ஹை வோல்டேஜ் கம்பங்க, எதுவுமே சாதாரண கம்பமெல்லாம் இல்லைங்க. இந்த லைன் கிராஸ் ஆனாலும் பக்கத்தில் 5 அடிக்கு இன்னொரு லைன் கிராஸே ஆகக்கூடாதுங்க. அந்த மின் இருப்பு அந்த காந்தம் சேர்ந்துட்டே இருக்கு. அதுவும் கம்பம் போகிற இடத்துல இருந்து அது ஓடையில் போனால் ஓடை ஓட்டி பொட்டாக்க எடுக்கிறீங்க. அந்த கம்பத்துலேருந்து 5 அடி விட்டு தான் வீடு கட்டணுங்கிற ரூல்ஸ் போட்டாங்க. மழை லைட்டாக தூர்ந்து மழை காலத்தில் வந்து நம்ம ஒரு இரும்பு கொடை, அந்த பழைய காலத்தில் அந்த இரும்பு கொடை கருவடை பிடிச்சிருக்கு அடி போனோம் அப்படின்னா விறுவிறுன்னு இருக்குன்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. நாங்களாம் கேபிள்லேயே ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொன்னோம். இல்லை கேபிள் என்னால் முழுசாக கொண்டு போகாத மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்னைக்கு ஊர் இதில் வந்து முடியாமல் செய்யிட்டாங்க. மத்திய அரசுக்கு எதிராக வீரவசனம் பேசிய பொம்மை முதல்வர் தற்போது அமலாக்கத்துறை வலையில் சிக்கிய தம்பிகளை மீட்கும் நோக்கத்தோடு பாராட்டு மடல்களை எழுதி தனது தூபத்தை தொடங்கியுள்ளார். சமீபத்தில் தங்க நகை மீது கடன்கள் வழங்கும் விதிகளில் ரிசர்வ் வங்கி மாற்றம் செய்து பல புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது. அந்த கட்டுப்பாடுகள் ஏழை மக்களை பாதிக்கும் என்பதால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உட்பட பலர் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு இதில் தளர்வுகளை அறிவித்தது. மேலும் சாமானிய மக்களை பாதிக்கும் என்பதால் இப்புதிய விதிகளை நீக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இவ்வாறு இருக்க மத்திய அரசுக்கு எதிராக தொட்டுப்பார், சீண்டிப்பார், தாண்டிப்பார் என வெற்று வசனம் பேசிய ஸ்டாலின் தற்போது தங்க நகை கடன் மீதான புதிய விதிகளில் தளர்வுகளை ஏற்படுத்தியதற்கே பாராட்டு மடல் எழுதியுள்ளார். ஊழலின் ஊற்றாக சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்குடன் ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் தற்போது மத்திய அரசிடம் சரண்டராகி இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது.